அடுத்த டாபிக் வந்து என்னதுன்னா டைலர்ஸ் அப்ஜெக்டிவ் சென்டர்டு எவாலுவேஷன் மாடல். டைலர்ஸோட அப்ஜெக்டிவ் சென்டர்டு எவாலுவேஷன் மாடல் அப்படி அதை வந்து யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரால்ஃப் டைலர். அவரோட முழு பேர் வந்து ரால்ஃப் டைலர். இன் ஹிஸ் மோனோகிராஃப் ஆன் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் 1949 explains his paradigm of curriculum evaluation in 7 major steps. இவருடைய பேசிக்ஸ் பிரின்சிபல்ஸு, அதாவது அடிப்படையான கொள்கைகள் மற்றும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை 1949 இவர் ஒரு 7 மேஜரான ஸ்டெப்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, the objective should specify both the content of learning and the student behavior. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கண்டென்ட்டை மட்டும் சொல்லக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன மாற்றங்கள் ஏற்படுது, இந்த கண்டென்ட்டை படிக்கிறாங்க. அப்ஜெக்டிவ்ஸ்னால் இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்லித்தர போகிறீங்க அந்த டாப்பிக்கை இருக்கும் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர் எக்ஸ்பெக்டட், இந்த டாப்பிக்கை சொல்லித்தரதுனால இவங்கள்ட்ட இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் சொல்லித்தரணும். அடுத்தது ஐடென்டிஃபையிங் த சிச்சுவேஷன்ஸ் தட் வில் கிவ் த ஸ்டூடெண்ட் the opportunity to express the behavior embodied in the objective and even encourage this behavior. ஸோ ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிச்சுவேஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியணும், அவங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் கிடைக்கணும் அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸில். இது எல்லாமே நம்ம அப்ஜெக்டிவ்ஸில் தெரிவிக்கணும். இது மாதிரி ஒரு இதை செலக்ட் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. சூட்டபிள் எவாலுவேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் செக் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் அப்ஜெக்டிவிட்டி. அதே மாதிரி அதை நீங்கள் ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணுறீங்க, அப்படி தேவையில்லைன்னா அதை மாடிஃபை பண்ண தெரியும், அதை இல்லை புதுசாகவே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரியும், இதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு தெரியணும் இல்லையா. அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி நோட்புக்கு கொடுத்து திருத்த நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் கூட அங்கே மேஜர் ரோலாக இருக்குது, மேஜர் ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அதுமாதிரி கொடுத்த இன்ஃபர்மேஷன், கொடுத்தது எழுதுனது இல்லை மாடிஃபை பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது, அதுக்கு ரிலையபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது, அப்ஜெக்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்க செக் பண்ணணும். அடுத்தது யூஸிங் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு அப்டைன் சம்மரைஸ்ட் ஆர் அப்ரைஸ்டு ரிசல்ட்ஸ். அது மாதிரி கொடுத்துருக்கிறதுல நம்ம சம்மரைஸ் பண்ணி காட்டணும். நம்மளுடைய புக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கடைசியில் இதுதான் நம்ம படித்தோம் அப்படிங்கிறத நம்ம சம்மரைஸ் பண்ணி காமிக்கிறோம். அதே மாதிரி அப்ரைசலும் கொடுக்கணும். இப்போ எப்படி இன்க்ரிமெண்ட் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு அப்ரிஷியேஷனும் கொடுக்கணும், அப்ரைஸ்டு ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்ஸையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டைலருடைய அப்ஜெக்டிவ் சென்டர்ட் எவாலுவேஷன். ஓகே, ஸோ இதில் அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஸிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மரைஸ் பண்ணாச்சு. அடுத்தது கம்பேரிங் த ரிசல்ட்ஸ் அப்டைன் ஃப்ரம் செவரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அங்கே செலக்ட் பண்ணணும்னு நம்ம சொன்னோம், இங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். அடுத்தது கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் ஆஃப்டர் கிவன் பீரியட்ஸ் ஆர் பிஃபோர் த பீரியட்ஸ், அந்த டைம்குள்ளே கொடுக்கணும், இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை கம்பேர் பண்ணி பார்த்துடணும். இன் ஆர்டர் டு எஸ்டிமேட் த அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் டேக்கிங் பிளேஸ், என்ன அமௌண்ட் ஆஃப் எந்த அளவில் இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்காக அனலைஸ் பண்ணணும். அடுத்தது அனலைசிங் த ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணணும். கடைசியில் அப்படி தான் பண்ணுவாங்க, ஒரு பார் கிராஃப்லாம் போட சொல்லுவாங்க ரிசல்ட்ஸில். ரேங்க்கு, இந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த சப்ஜெக்டில் வந்து நல்லா ஹை மார்க் வாங்கியிருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட் வந்து லோவாக மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிசல்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதில் கரிக்குலமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நம்ம இதில் பார்க்குறோம். அவ்வளோதான். அதில் ஸ்டூடெண்ட்டோடதை பார்க்குறோம், இதில் கரிக்குலமோடதை பார்க்குறோம் ரேங்க்கில். அது மாதிரி அண்ட் டு ஐடென்டிஃபை possible explanations for all the reason of this particular pattern of strengths and weakness. ஸோ இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன், ஏன் இந்த மார்க்கு குறைஞ்சிருக்கு, ஏன் இதில் நம்ம நிறைய போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ரீசனும் நம்ம சொல்ல தெரியணும். ஓகே, அடுத்தது யூஸிங் த ரிசல்ட்ஸ் டு மேக் த நெசசரி மாடிஃபிகேஷன். இந்த ரிசல்ட்ஸுடைய அடிப்படையில் நம்ம தேவையான மாடிஃபிகேஷன்ஸ் இருந்தால் அதை பண்ணணும் கரிக்குலமில் அப்படிங்கிறது தான் யார் சொல்கிறா அப்படின்னா டெய்லர் சொல்கிறார். டெய்லர்ஸ் மாடல் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் இஸ் அ லீனியர் ஒன்
as shown in the below. ஸோ அவருடைய மாடல் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது இருக்கணும். அதே மாதிரி சப்ஜெக்ட் மேட்டர், அதான் கண்டென்ட் இருக்கணும். அந்த கண்டென்ட் மேட்டரை நீங்கள் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுக்குறீங்க, அடுத்தது எவாலுவேட் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அடுத்தது the main emphasis in Taylor's model is on instructional objectives. ஓகே, ஸோ மெயினாக டெய்லர் எதை வலியுறுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறீங்க அதோட அப்ஜெக்டிவ்ஸ் அதை மையப்படுத்தி தான் இருக்குது அப்படிங்கிறாரு. த பர்பஸ் ஆஃப் எவாலுவேஷன் இஸ் டு மெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். அந்த மாதிரி அந்த எவாலுவேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன, அதோட தேவை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஸ்க்கு. Okay, the key activities in the evaluation process are the specification of objectives and measurements of students' competency. So ஒரு evaluation பண்ணுறீங்க, ஒருத்தவங்களை வந்து நீங்கள் இதிலெல்லாம் கற்றுருக்காங்களா கற்றுருக்கலையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அதோட ப்ராசஸில் அந்த அப்ஜெக்டிவ்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மெஷர் பண்ணுறதுன்றதும் ரொம்ப முக்கியம். outside experts may be involved in objective specification and measurement of students' achievement. சில கை தேர்ந்தவர்களால் எக்ஸ்பர்ட்ஸால் கூட அதை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டு அப்படிங்கிறது. டீச்சர்ஸ் ஆர் இன்வால்வ்டு in conceptualizing the objectives and in test administration. டீச்சர்ஸும் வந்து என்னது இதில் இன்வால்வ் ஆகி தான் இருக்காங்க. என்ன அப்ஜெக்டிவ்ஸ், அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனை டெஸ்ட் பண்ணுறது, இதில் எல்லாம் கூட அவங்க இருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எவாலுவேட் பண்ணுது எதைன்னா கரிக்குலமு, அதே மாதிரி யார் மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரஸ் மூலயமா. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. திஸ் மாடல் எம்ஃபசைசஸ் ஒன்லி த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ இந்த மாடல் ஒன்று தான் வலியுறுத்தி சொல்லுது, என்னது அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸை, இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸை வலியுறுத்த சொல்லுது. அண்ட் ஆல்சோ ரன்ஸ் த ரிஸ்க் ஆஃப் இக்னோரிங் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். பாருங்கள், அது ஆனால் எதை விட்டுருச்சு, இன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட்டுருச்சு அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அட்வான்டேஜஸ், இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ளை. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, அதே மாதிரி அப்ளையும் பண்ண முடியும். அடுத்தது ரேஷ்னலாக இருக்குது, அது சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் கரிக்குலமோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதை ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்குது. ரேதர் தேன் பீயிங் கன்சர்ன் சோலோலி வித் த பர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ். இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸஸை மட்டும் வச்சு பார்க்காம கரிக்குலமில் இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதையும் பார்க்குது. It also emphasizes the importance of a continuing cycle of assessment. அதே மாதிரி இது முக்கியத்துவத்தை, அசஸ்மெண்ட்டோடைய முக்கியத்துவத்தையும் எடுத்து சொல்கிறதா இருக்குது, அனலைஸ் பண்ணுறதா இருக்குது. அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்குது. இதில் டிஃபிஷியன்சி அப்படின்னும் போது டிமெரிட்ஸ்ன்னு சொல்கிறத விட இந்த டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் சஜஸ்ட் ஹவு த அப்ஜெக்டிவ்ஸ் தெம்செல்வ்ஸ் ஷுட் பி எவாலுவேட்டட். அப்ஜெக்டிவ்ஸே தன்னை எப்படி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு, எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஆன சஜஷன் இங்கே கொடுக்கல அப்படின்றாங்க. இட் எம்ஃபசைசஸ் ஆன் த ப்ரீ டிட்டர்மைண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் மே ரெஸ்ட்ரிக்ட் க்ரியேட்டிவிட்டி. ஏற்கனவே வந்து இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸை நம்ம சொன்னோம் அப்படின்னா அதில் க்ரியேட்டிவிட்டிங்கிறது இருக்காது, புதுமையானது எதையும் அவங்களால செய்ய முடியாது. அண்ட் இட் சீம்ஸ் டு பிளேஸ் அண்டர் எம்ஃபசைசிஸ் on the pre-assessment and post-assessment, ignoring completely the need of formative assessment. ஸோ இவங்க ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்றதையே இக்னோர் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக. இங்கே அவங்க ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்றதே இல்லை. ஒன்று ப்ரீ அசஸ்மெண்ட் இருக்குது, இல்லைனா போஸ்ட் அசஸ்மெண்ட் இருக்குது. இதை தான் அவங்க வந்து வலியுறுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் அது ஒரு டிஃபிஷியன்சி அப்படின்றாங்க. அடுத்த டாபிக் வந்து அடுத்தது யார் பார்க்குறா, அடுத்த யாரோட மாடல் இந்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஸ்டேக்ஸ் கான்குரன்ஸ் கண்டிஜென்சி இவாலுவேஷன் மாடல். இந்த மாடலில் அந்த மாடலில் வெறுமனே அப்ஜெக்டிவ்ஸ், இந்த மாடலில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ராபர்ட் ஸ்டேக்ஸ் கவுண்டினன்ஸ் மாடல் ஆஃப் curriculum evaluation helps to describe and make judgment about the curriculum. கரிக்குலம் பற்றி விளக்கம் சொல்கிறதுக்கும் கரிக்குலமை பற்றி இதுதான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் இருக்கிற மாடல் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. This description and
and a judgment is made by different people as they look at and approve தான் கவுண்டனன்ஸ்ன்னு சொல்கிறாங்க the curriculum. இந்த விளக்கத்தையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் ஒருத்தர் செய்ய மாட்டாங்க, ஒரு கமிட்டி செய்ய மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அங்கே வந்து செய்வாங்க. அதே மாதிரி அவங்க அதை அப்ரூவும் பண்ணுவாங்க. ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ரூவலும் கொடுக்கணும். இந்த மாடலுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கவுண்டனன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. The rationale of the curriculum evaluation is first described. ஃபஸ்ட்டு எதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா rational. What is the purpose of evaluation? Is it going to be primarily descriptive or judgmental or both அப்படின்னு கேட்குறாங்க. ரேஷ்னல் அப்படிங்கும்போது இது எதுக்காக இந்த எவாலுவேஷன்றது நடக்குது? ஒன்று அது டிஸ்கிரிப்டிவாக இருக்கா, விளக்கம் சொல்கிறதா இருக்கா, இல்லை மற்றவங்கள அந்த கரிக்குலத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறதா இருக்கா, இல்லை ரெண்டுமே இருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. இஸ் இட் டு எம்ஃபசைஸ் antecedents, conditions, transactions or outcomes or a combinations of this? இது எதை வலியுறுத்தி சொல்லுது? சில கண்டிஷன்ஸையா, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரான்சாக்ட் பண்ணிக்கிறதுலையா, இல்லை வெளியாக அவுட்கம்மாக வரதுலையா, இல்லை காம்பினேஷனாக வரதுலையா, எதை வந்து இதை வலியுறுத்துது அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் வி இன்ட்ரெஸ்டட் இந்த கான்க்ருவன்ட் ஸ்ட்ரக்சர்? நம்ம எல்லாம் கான்க்ருவன்ட் ஸ்ட்ரக்சருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கோமா அப்படின்னும் இந்த ஸ்ட்ரக்சர் கேட்குது. அதுக்கப்புறமேட்டு வாட் இஸ் இன்டெண்டட் அண்ட் வாட் ஆக்சுவலி அக்கர்ஸ்? இதில் எதை சொல்கிறாங்க, எது உண்மையாலுமே இருக்குது அப்படின்னும் கேட்குறாங்க. ஆர் வி இன்ட்ரெஸ்டட் இன் எவாலுவேட்டிங் அ சிங்கிள் ப்ரோக்ராம் ஆர் இந்த கம்பேரிசன் பிட்வீன் 2 or more கரிக்குலர் ப்ரோக்ராம்ஸ்? ஒரு சிங்கிள் ப்ரோக்ராமை எடுத்துகிட்டு சிங்கிள் கரிக்குலம் எடுத்துகிட்டு அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு நம்ம ஓகே சொல்கிறோமா, இல்லை 2-3 கரிக்குலம் ப்ரோக்ராம்ஸை வச்சுட்டு அதை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட்டு செலுத்துகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் இட் இன்டெண்டட் மோர் டு ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்? இது எதுக்காவது ஃப்யூச்சருக்கு உதவுமா உதவாதா இந்த கரிக்குலம்? ஆர் டு ஹெல்ப்ஸ் சூஸ் அமௌங் அவைலபிள் கரிக்குலா? இல்லை இருக்கிறதையே சூஸ் பண்ணுறதுக்கு அது உதவுதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இந்த இதில் கவுண்டனன்ஸ் மாடலில் ரேஷ்னலில் வருது. கவுண்டனன்ஸ் மாடல் எய்ம்ஸ் டு கிவ் ஆன்சர் டு 1 or more ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ். இதில் ஏதாவது ஒரு கொஸ்டினையோ இல்லை நிறைய கொஸ்டின்ஸையோ அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். அப்படி பண்ணிச்சுன்னா அக்கார்டிங் டு த நீட்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் த எவாலுவேஷன், எவாலுவேஷனுக்கு தேவையான தேவைகளை இதன் கொஸ்டின்ஸ் மூலமாக நம்ம பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறதான். த மெயின் எம்பசசிஸ் of this model is on description and judgment. The curriculum described at 3 levels. இந்த கரிக்குலம் வந்து எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னென்னா the antecedents அப்படி ஆர் ப்ரீரிக்வசைட்ஸ், இல்லைன்னா அடுத்தது செகண்ட் என்னென்னா கரிக்குலம் டிரான்சாக்ஷன் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ், அடுத்தது அவுட்கம்ஸ் ஆஃப் கரிக்குலம் ப்ராசஸ். இது மூணுத்தையும் வச்சு தான் இருக்குது. ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் சென்டென்ஸ் மஸ்ட் பி கிளியர்லி ஸ்பெசிஃபைட். இங்கே ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே கரிக்குலம்னாவே அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும். லெசன் பிளான்னாவே ஃபஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது இருக்கணும். அதை கிளியராக நம்ம வந்து சொல்லணும். தென் ஸ்டாண்டர்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அக்கம்ப்ளிஷ்ட் அண்ட் த க்ரைட்டீரியா விச் த அவுட்கம் இஸ் டு பி டெஸ்டட் ஆர் டிஃபைன்டு. இந்த ஸ்டாண்டர்டில் தான் இது இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணபடி செய்யணும். அதே மாதிரி இந்த க்ரைட்டீரியாலாம் ஃபுல் பண்ணியிருக்கணும் அப்படின்றது இருக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன அவுட்கம் கிடைக்குது அந்த அவுட்கம்மை வச்சு நம்ம டெஸ்ட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக the components with antecedents, transactions and outcomes are observed and measured. கடைசியில் இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணி அதை மெஷரும் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது த பர்பஸ் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் திஸ் மாடல். இந்த மாடலில் எவாலுவேட் பண்ணுறதுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் டு ரிப்போர்ட் த வேஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள் சி அண்ட் அப்ரைஸ் த கரிக்குலம். எப்படி எல்லா விதமான மக்களும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தர் பார்ப்பாங்க இல்லையா. ஒரு பொருளை காமிச்சாவே இது ரவுண்டாக இருக்குன்னு வாங்க பாலை பார்த்தா சில பேர் சொல்லுவாங்க பாலுன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஷேப் சொல்லுவாங்க, சில பேர் கலர் சொல்லுவாங்க. சரி, ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதம் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அதை பற்றின நல்ல
கருத்துக்களையும் அவங்க தெரிவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கரிக்குலம் பற்றி. தி கீ ஆக்டிவிட்டீஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் த அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் கேதரிங் ஒப்பீனியன்ஸ். ஸோ இந்த இதோட கீ ஆக்டிவிட்டி என்ன? அப்சர்வ் பண்ணணும், அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன்ஸை கேதர் பண்ணி கொடுக்கறது தான். Journalists and social psychologists may engage themselves in these observations and collections of opinions. ஜேர்னலிஸ்ட்டு இப்போ நியூஸ் பேப்பர் ஜேர்னல் இது இருக்காங்கள அவங்களோ சைக்காலஜிஸ்ட் இவங்களாம் கூட தன்னை வந்து இதில் எங்கேஜ் பண்ணி அவங்க அதை அப்சர்வ் பண்ணி அவங்க அந்த ஒப்பீனியன்ஸை கலெக்ட் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறது. டீச்சர்ஸ் மெயின் ரோல் வில் பி கீப்பிங் ஒரு லாக் புக் நீங்கள் வந்து ஒரு லேபுக்குள்ளே போனாவே அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க இல்லையா, இந்த டேட்டில் இந்த இதை சொன்னாங்க, இந்த சஜஷன்ஸு கொடுத்துருக்காங்க, இந்த டைமில் இவங்க லாகின் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா லேபுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து இந்த மெயின் ரோல் எடுத்து அதை லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒப்பீனியன்ஸும் அவங்க கொடுக்கலாம். டீச்சர்ஸ் மெயின் ரோல் வில் பி திருப்பி இந்த லைன் ரிப்பீட் ஆகிருக்கு, ஸோ இந்த லைனை வந்து விட்டுருங்க. அடுத்தது த ஃபைனல் அவுட்கம் வில் பி ப்ராட் பிக்சர் அபவுட் த கரிக்குலம் அண்ட் த ஃபைனலாக அந்த அவுட்கம் எப்படி இருக்கும்? ப்ராடான பிக்சராக இருக்கும். இது இல்லை, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் அது பெரிய ஒரு பிக்சராக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கான்ஃப்ளிக்டிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஓகேன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் அதே இதை பார்த்துட்டு இது நாட் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ஸும் இருக்கும் அப்படிங்கிறதான், எதிர்மறை கருத்துக்களும் இருக்கும் இதில். அப்போ இந்த மாடலில் முக்கியமானது ஆன்டிசிடென்ட்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ், அவுட்கம்ஸ்ன்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்டென்ஸு, இதை வச்சே நீங்கள் எழுதிடலாம். அப்சர்வேஷன்ஸ் இந்த சைடு ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஜட்ஜ்மெண்ட்டு, இது டிஸ்கிரிப்ஷன், இது ஜட்ஜ்மெண்ட், இது ரெண்டுத்தையும் தானே சொன்னாங்க. அதே மாதிரி ரேஷ்னல், இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் இந்த கொஸ்டின் எழுதிடலாம். அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எவாலுவேஷன் நம்ம பார்த்தோம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கரிக்குலம் சேஞ்ச். இது 2 டாபிக் பற்றி தான் மெயினாக வந்து எதில் சொல்லியிருக்காங்க, இந்த யூனிட் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ கரிக்குலம் சேஞ்ச் அண்ட் கரிக்குலம் ரிவிஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். கரிக்குலம் சேஞ்ச் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிக்குலம் எவாலுவேட் பண்ணி முடித்த பிறகு இல்லையா, கரெக்ட் பண்ணுறாங்க, எவாலுவேட் பண்ணி முடித்த உடனே ஓகே இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, இந்த கரிக்குலமில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா அதை மாற்றுறது தானே கரிக்குலம் சேஞ்சுன்னு சொல்கிறது. அப்போ எவாலுவேஷன் மூலம் முடிஞ்ச பிறகு தான். திஸ் குட் பி ஆன்கோயிங். இது வந்து இந்த சேஞ்சுங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு புக் மாறுதுன்னு சொல்லி நம்ம படிக்கும் போதே சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்த குழந்தைங்களுக்கும் மாறிச்சு, அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கும் மாறிச்சு. இது வந்து ஆன்கோயிங், அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், a topic in the course need changing immediately, so this will be addressed before the next iteration of the course runs. இப்போ ஒரு கோர்ஸ் நடத்திட்டுருக்காங்க, ஒரு டாப்பிக்கை வந்து சேஞ்ச் பண்ணணும், இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் தான் அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த இதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் அதை வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதை ஆன்கோயிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. கரிக்குலம் ரிவிஷன் அப்படின்னும்போது ரிவைஸ்டு சிலபஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். மீன்ஸ் டு கிவ் இட் a new position or direction, alteration to its philosophy by way of its aim and objectives. Reviewing the content included revising its methods and rethinking its effectiveness. ஒரு கரிக்குலம் ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு நியூ பொசிஷனை கொடுக்கும், அதில் ஒரு நியூ டைரக்ஷன், புதிய பாதையை கொடுக்கும், இல்லை புதிய இடத்த கொடுக்கும். அதே மாதிரி ஏதாவது மாற்றங்கள் தேவைப்பட்டால் அந்த ஃபிலாசபி அதையும் மாற்றும், அதோட எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்து அந்த வழியில். அதுக்கப்புறம் ரெவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ரெவ்யூ கொடுக்குறாங்கல்ல, ஒரு ப்ராடக்ட் ரெவ்யூ கொடுங்க அப்படின்னும் போது இந்த கண்டென்ட் ரெவ்யூ கொடுக்கும்போது அதை ரிவைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதை ரீதிங்க் பண்ணி அதை எஃபெக்டிவாக கொண்டு வர்றது தான். அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிக்குலம் சேஞ்ச் அண்ட் இன்னோவேஷன்.
இனோவேஷனுக்கு ஒரு கரிக்குலம் சேஞ்ச் நடக்குதுன்னா அங்கே புது மாற்றங்கள் புது கண்டுபிடிப்புகள் ஏதாவது வருதா அப்படிங்கிறதும். அப்போ கரிக்குலம் சேஞ்ச் எதை ஃபாலோ பண்ணி வருது, ஏற்கனவே அதையே திருப்பி சொல்கிறாங்க, கரிக்குலம் எவாலுவேஷனை ஃபாலோ பண்ணுறது தான். பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக், அதில் கிடைக்கிற ஃபீட்பேக்கை அப்டைன் பண்ணி எய்தர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த கரிக்குலம், மெத்தட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எவாலுவேஷன் கேன் பி மாடிஃபைட் டு இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அண்ட் அச்சீவ்மெண்ட். கிடைக்கிற ஃபீட்பேக் மூலியமாக நம்மளே நம்ம கிளாஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸை மாற்றுவோம். அதே மாதிரி தான் இங்கே கிடைக்கிற ஃபீட்பேக் மூலியமாக கரிக்குலம் கண்டென்ட்லேயோ இல்லை டீச்சிங் மெத்தட்லேயோ இல்லை எவாலுவேட் பண்ணுறதுலையோ நம்ம சில மாற்றங்களை கொண்டு வர்றது. எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அண்ட் அச்சீவ்மெண்ட்டில் அவங்க கடைசியில் கிடைக்கிற மார்க்ஸ் தான் நம்ம அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், நாலேஜ் தான் அச்சீவ்மெண்ட்டு. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை நம்ம பண்ணுறோம். இனோவேஷன்னும் போது ஆன் தி அதர் ஹேண்ட் இஸ் ஜஸ்ட் ட்ரைங் சம்திங் நியூ ஆர் டிஃப்ரெண்ட் ஆர் க்ரியேட்டிவ். ஒரு புதுமையாக நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுதான் இனோவேஷன் அப்படிங்கிறது இல்லையா. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாரும் மாதிரியும் நம்ம செஞ்சால் அதுக்கு பேர் இனோவேஷன் கிடையாது. புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறது, ஒரு க்ரியேட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான். தி கரிக்குலம் நீட்ஸ் அ ரிவ்யூ எவ்ரி இயர் அண்ட் ரிவ்யூ that must look into what is the most suitable for our learners. அந்த ஒரு கரிக்குலம்ங்கிறது ஒவ்வொரு வருஷமுமே அதை ரிவ்யூ பண்ணி பார்க்கணும், வெதர் இட் இஸ் குட் ஆர் நாட். இந்த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு, இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு இது ஓகேவா, அவங்களுக்கு படித்தா இது சூட் ஆகுமா, லேர்னர்ஸ் இதை பார்ப்பாங்களா, கரெக்டாக போகுதா, அவங்களுக்கு அந்த நாலேஜ் போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். சம் ஆஃப் த ப்ராடர் ஏரியாஸ் வேர் கரிக்குலம் ஷிஃப்ட் அண்ட் இனோவேஷன் இஸ் நீடட் குட் ரேஞ்ச் ஃப்ரம். சில ஏரியாஸ் ஆஃப் கரிக்குலம் இனோவேஷனுக்கு ரேஞ்ச் இருக்கான். அது என்ன பார்த்திங்கன்னா, ரீஆர்கனைஸ் பண்ணுறது, திருப்பியும் அமைக்கிறது. அதாவது ரீஆர்கனைஸ் த கரிக்குலம் அரவுண்ட் தீம்ஸ் இஃப் ஆர் கரிக்குலம் இஸ் பேஸ்ட் ஆன் தீம்ஸ், ஆடிங் ஆன் நியூ சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ். புது சப்ஜெக்ட்ஸ் எதாவது கொடுக்கலாமா. என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் மட்டும்தான் படிக்கிறாங்க பாருங்கள். சில சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் மட்டும்தான் படிக்கிறாங்க. சயின்ஸுங்கிறது செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்துடுது. அப்போ இந்த சப்ஜெக்டை இங்கே கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க. த டைம் அலாட்டட் அண்ட் பைஃப்யூரிகேஷன் ஆஃப் பீரியட்ஸ் டன் ஃபார் ஈச் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ். அது மாதிரி இந்த டைமுக்கு இதை அலாட் பண்ணலாம் அப்படிங்கிறது, இந்த பீரியட்குள்ளே இந்த சப்ஜெக்டை முடிக்கணும் அப்படிங்கிறது, இது எல்லாத்தையும் கூட ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். டு வி நீட் டு அலோகேட் லாங்கர் பிளாக்ஸ் ஆஃப் டைம் ஃபார் சம் சப்ஜெக்ட்ஸ். சில சப்ஜெக்ட்ஸுக்கு நிறைய நேரம் கொடுக்கலாமா, மேக்ஸுக்கு நிறைய நேரம் கொடுக்கலாமா, பிடிக்கு நிறைய நேரம் கொடுக்கலாமா, இதெல்லாம் கூட நம்ம பார்க்கணும். டு வி நீட் டு ரீட் just the school timings to accommodate students exploration and innovation. ஸோ ஸ்கூல் டைம்குள்ளாரையே அந்த குழந்தைங்க அவங்களுடைய புதுமைகளை கண்டுபிடிக்கணுமா, இல்லை அந்த டைமிங்ஸ் மட்டும் போதுமா, அப்போ அதை ரீதிங்க் பண்ணுங்கள். அது மாதிரி தான். ஸோ அவங்களால வெளியில் போய் திங்க் பண்ண முடியும் இல்லையா, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது. டீச்சர்ஸ் கேன் திங்க் இன்னோவேட்டிவ் ப்ராக்டிசஸ் அண்ட் கிவ் அ ஃபேர் ட்ரையல். ஸோ டீச்சர்ஸும் என்ன பண்ணலாம், நல்ல இன்னோவேட்டிவாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதை அவங்களுக்கு புதுமையானதை கற்றுக் கொடுக்கலாம். கரிக்குலம் சேஞ்ச் அண்ட் இன்னோவேஷன் இஸ் த நீட் ஆஃப் த டீச்சருடைய தேவை இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் த present era of students innovation and change in curriculum is very important. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோட இன்னோவேஷன்றது இந்த சேஞ்சுங்கிறதும் ரொம்ப தேவை இந்த கரிக்குலமில் அப்படின்னு அதே மாதிரி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் சேஞ்ச் ப்ராசஸ். சேஞ்ச் ப்ராசஸ்க்கு டைப்புன்னுறது இருக்கான். அதாவது கரிக்குலம் சேஞ்ச் தான், அதில் ப்ராசஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வகைகளில் இருக்குதுன்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிசன்றவர் 7 டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸை இங்கே கண்டுபிடிச்சிருக்காரு பை அனலைசிங். அதில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்டு சேஞ்ச் அப்படிங்கும் போது இஸ் brought about by those who implement the change will full realization of the need for change. ஒரு முழுமையாக ரியலைஸ் பண்ணவங்களால் மட்டும்தான் அந்த சேஞ்சஸை கொண்டு போகிறதுக்கான தேவைகள் அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பிளான்டு சேஞ்ச் அப்படிங்கிறது அதில் தான் வருது. அப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். யார் இந்த சேஞ்சஸை
இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா முழுமையாக அதை ரியலைஸ் பண்ணவங்க தான் அந்த அந்த சேஞ்சை கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இஃப் ஆஸ் அ கிளாஸ் ரூம் டீச்சர் யூ ஃபீல் த நீட் ஃபார் சேஞ்ச். ஒரு கிளாஸ் ரூம் டீச்சராக நீங்கள் நினைக்கலாம் இங்கே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படிங்கும்போது அது நடைபெறும். இஃப் ஆஸ் அ கிளாஸ் ரூம் டீச்சர் யூ ஃபீல் த நீட் ஃபார் அ சேஞ்ச் இன் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ். நீங்கள் நடத்துகிற டீச்சிங்கில் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் தான் மாற்ற முடியும். டு ஹெல்ப் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பெட்டர் அண்ட் இஃப் யூ பிளான் இம்ப்ளிமெண்ட் அண்ட் தேர் institutionalize the change, it is called a planned change. ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க, ஒரு டீச்சர் நான் நடத்துகிற முறைகளை மாற்றினா இன்னும் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சா அவங்க அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும். பிளான் பண்ணால் மட்டும்தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அவங்களால தான் இந்த சேஞ்சுங்கிறது இன்ஸ்டிடியூஷனில் நடக்கும். அதுக்கு பேர் தான் பிளான்டு சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் பை இன்டாக்ட்ரினேஷன். we may be